நான் ஒரு விதவை விடோ, நீ ஒரு அனாதை ஓஃபன், வருமானத்துக்கு வழி இல்லை, இருக்கிறது 4-5 ஆடு, அதுல இருந்து கறக்கிற பாலை விற்று வாழ்க்கை நடத்த கஷ்டமா இருக்குது. அதனால நாங்க கறக்கிற பாலை கொஞ்சம் தண்ணிய கலக்கணும், கொஞ்சம் தண்ணிய கலக்கணும். மகள் சொல்றா, தாயே முடியாது, கூடாது. அமீருல் முஃமினீன் உமர் கத்தாப் ஜனாதிபதியுடைய ஒரு கட்டளை, பால்ல தண்ணி கலக்கப்படாது, அதனால நாங்கள் கலக்கப்படாது. தாய் சொல்றா, மகளே என்ன பேச்சு பேசுறாய், நாங்க படுற வாடகை எங்களுக்கு தெரியும், அவருக்காக தெரியும். நாங்க பால்ல தண்ணியை கலக்கிறத என்ன அமீருல் முஃமினீன் உமர் கத்தாப் வந்து பார்த்து கொண்டாகிறாரு, கலக்க வேண்டியது தானே சொன்ன போது 7ஆம் நூற்றாண்டிலே படிப்பறிவு இல்லாத எனது பார்வையில் உங்களது பார்வையில் பாமர பெண்ணாக, பாமர பெண் நான் சொல்லுவோம் பாவம் லேபர், அவங்களுக்கு ஒழுங்கா தமிழும் தெரியா, இங்கிலீஷ் தான் என்னன்னு தெரியா, டேடும் தெரியா, அம்மும் தெரியா, ஆயும் தெரியா, பாயும் தெரியா, ஏயும் தெரியா, பியும் தெரியா, ஆணவம் தெரியா, ஆவண்ணம் தெரியா, அயனம் தெரியா, ஆயனம் தெரியா, பாமர புள்ள. 7ஆம் நூற்றாண்டு 7th செஞ்சுரியில இருந்த அந்த நாட்டுப்புற, அந்த காட்டுப்புற, படிப்பறிவில்லாத, எழுத்தறிவில்லாத அந்த மகள் தனது தாயை விடுத்து சொல்கிறார், وَأَيْنَ رَبُّ أَمِيرِ الْمُؤْمِنِينَ يَا أُمَّا. அமீருல் முஃமினீன், நாங்கள் பாலில் தண்ணீரை கலப்பதை பார்க்காத போதிலும் அமீருல் முஃமினீனுடைய ரப்பு நாங்கள் பாலிலே தண்ணீர் கலப்பதை பார்த்து கொண்டிருப்பானே தாயே, கலக்க முடியுமா கேட்கிறார். இதுவல்லவா படிப்பு, இதுவல்லவா நாலேஜ், இதுவல்லவா எஜுகேஷன், இதுவல்லவா குவாலிஃபிகேஷன், இதுவல்லவா தகுதி, இதுவல்லவா தராதரம். இந்த காலத்தில் இதெல்லாம் பார்க்கிறோமா? இந்த காலத்தில் இதெல்லாம் இருக்குதா? மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளை நான் சிந்திக்கிறோம். எஜுகேஷன் என்பது பண்பாட்டுக்கு வழிவகுக்கும், வழிபாடு என்பது பண்பாட்டுக்கு வழிவகுக்கும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஏழை குமருடைய வீட்டை அடையாளம் செய்தார்கள். அடையாளப்படுத்தி தனது மகன் ஆசிமுக்கு அந்த ஏழை குமரை, அந்த இறையச்சம் உள்ள, நீதி உள்ள, நேர்மை உள்ள, ஒழுக்கம் உள்ள, பண்பாடு உள்ள அந்த ஏழை குமரை தனது மகன் ஆசிமுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். விளைவு என்ன தெரியுமா? அந்த அற்புதமான தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தைதான் 5வது ஹாமிசுல் ஹுலஃபா ராஷிதீன் என்று உலகம் போற்றுகின்ற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறந்தார்கள். நல்ல பெற்றோருக்கு தான் நல்ல குழந்தைகள் பெறுவார்கள். ஏய் இங்க பாரு, நான் பாப்பா, நான் குடிப்பேன், குடிக்காமைப்பேன், தொழுவேன், தொடாமைப்பேன், அப்படியே மீப்பேன், நீ என்ன பார்க்கக்கூடாது, நீ ஒழுங்கான பிள்ளையா வரணும், இன்னாட்ட பிள்ளைன்னு சொல்லுவாங்க, மானத்தை வாங்காது பண்ணுவோம். நான் எப்படி மீப்பேன், எங்கட காலம் பேர் உங்களோட காலம் பேர் தொழுதியா, இவன் சொல்றது தொழுதியா, இவர் தொழுதா, என்ன பாப்பா, அதே பாப்பாட நல்ல பக்கத்தை மட்டும் எடுத்து மோசமான பக்கத்தில் இருக்க. அதுக்குரிய சகோதரர்களே, அந்த தவறுகளுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஆசிமுக்கும் அந்த ஏழை குமருக்கும் பிறந்த மகன் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். தக்வா உள்ள ஒரு தம்பதிக்கு தக்வா உள்ள நல்ல குழந்தைகள் கிடைப்பார்கள். இதே உமர் இப்னு அப்துல் அசீஸ் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் நாட்டு நடப்பை கண்டறிவதற்காக அவர்கள் போகிறார்கள். பாலைவனத்திலே ஒரு நாட்டுப்புற இளைஞன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். இவனுடைய மனோநிலை, இவனுடைய ஒழுக்கம், பண்பாடு, ஈமான் எப்படி இருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இளைஞனிடம் போகிறார்கள். போய், தம்பி எனக்கு ஒரு ஆடு வேணும், நான் விலையை கொடுக்கிறேன், எனக்கு ஒரு ஆட்டை தா என்று கேட்ட போது அந்த நாட்டுப்புற காட்டுப்புற அந்த ஆடு மேய்க்கிற இளைஞர் சொன்னான், தர முடியாது, தெரியாது, தர முடியாது. ஏன் தர முடியாது? இது என்னுடைய ஆடுகள் அல்ல, எனது எஜமானுடைய ஆடு, நான் ஒரு அடிமை, எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் சொந்தமாக இல்லை, உரிமையாக இல்லை. சரியப்பா, அந்த எஜமான் பார்த்து கொண்டா இருக்கிறார், ஒரு ஆட்டை தர வேண்டியது, நான் விலையை தருவேன், மாலையில் வீட்டுக்கு சென்று எஜமானன் ஒரு ஆட்டை காணவில்லை என்று சொன்னால் ஓனாய் பிடித்து சாப்பிட்டு விட்டது என்று சொல்ல வேண்டியதுதானே? எங்களோட படிப்பு அப்படித்தான் சொல்லும்.
அடே அவனுக்கு அந்த காலத்துல இந்த படிப்பு இல்லடா, இந்த காலத்துல இந்த மாதிரி உஸ்தாத்மார்கள் டீச்சர்மார் கிடைக்கல இல்லையா, பொடிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ், ஹவு டு வின் த ஹார்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கல இல்லையா. அதுதான் அப்போது அந்த இளைஞன் சொன்னான், அந்த நாட்டுக்கு கூட அந்த காட்டுக்கு கூட அந்த படிப்பறிவு இல்லாத அந்த பாமரை சொன்னான், இந்த எஜமானனை ஏமாற்ற முடியும். வாயிலல்லா படைத்த அல்லாஹ் இருக்கிறானே, அவன் பார்த்து கொண்டிருக்கிறானே, நான் எப்படி ஏமாற்ற முடியும், துரோகம் செய்ய முடியும்? எனது எஜமானன் பார்க்காத போது இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். முடியாது பெரியாரை போய் வாருங்கள் நான் சொல்கிறேன். சகோதரர்களே சகோதரிகளே, இதுவல்லவா படிப்பு, இதுவல்லவா அறிவு, இதுவல்லவா கல்வி, இதுவல்லவா நாகரிகம், இதுவல்லவா பண்பாடு? இந்த மிலேனியம் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கி இருக்குதா? அடுத்த நாள் அந்த இளைஞனை அழைத்து, அவனுடைய எஜமானனை அழைத்து, அந்த எஜமானனுக்கு அந்த அடிமைக்குரிய தொகையை கொடுத்து அந்த இளைஞனை விடுதலை செய்து, அருமை மகனே, எந்த வார்த்தை இந்த உலகத்திலே உன்னை அடிமை தடையில் இருந்து விடுதலை செய்ய வைத்ததோ அதே வார்த்தை மறுமையிலே உன்னை நரகத்திலிருந்து விடுவித்து உன்னை சுவனம் நுழைவிக்கும் என்று நான் நம்புகிறேன். போய் வா மகனே என்று அனுப்பி வைக்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இப்படிப்பட்ட பரம்பரையாக எமது அடுத்த பரம்பரை வரும், எமது இளைஞர்கள் வரும், குணத்தின் குன்றுகளாக, பண்பாட்டின் சிகரங்களாக, பண்பாட்டில் பலமானவர்களாக நமது இளைஞர்கள் இருக்க வேண்டும். முஸ்லிம் இளைஞனா, முஸ்லிம் யுவதியா ஒழுக்கமுள்ளவர், பண்பாடு உள்ளவர், நேர்மையானவர், நீதியானவர், நம்பிக்கை நாணயம் உள்ளவர், துரோகம் செய்யாதவர், பொய் சொல்லாதவர். இதுதான் இஸ்லாத்தின் எதிர்பார்ப்பு, இதுதான் அல்லாஹ்வின் எதிர்பார்ப்பு, இதுதான் ரசூலின் எதிர்பார்ப்பு. பிறரை சிரிக்க வைப்பதற்காக கூட பொய் சொல்பவர் நாசமாகட்டும் 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 என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மீடியா என்ற பேர்ல சிரிக்க வைக்கவா பொய் சொல்றாங்க? ஆயிரம் லட்சம் குழந்தைகள் கண்ணீர் வடித்து அழ வைக்க வல்லவா பொய் சொல்கிறார்கள். பொய் சொல்லி நாடுகளை தாக்கி, ஆண்களை கொலை செய்து, பெண்களை கொலை செய்து, குழந்தைகளை அனாதைகளாக்கி, பெண்களை விதவைகளாக்கி எவ்வளவு அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜோக்குக்கு கூட, அதாவது தமாசுக்கு கூட ஒருவர் பொய் சொல்வதை விடாத வரைக்கும் அவருடைய ஈமான் முழுமை அடையாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எத்தனையோ ஜாதி பொய் வச்சிருக்கிறோம். வெள்ள பொய்ன்னு ஒரு பொய் இருக்கு. ஏப்ரல் ஃபுல், ஏப்ரல் அன்றைக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் எல்லாருக்கும் பொய் சொல்லி, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்றைக்கு படுத்துற பாடு ஒவ்வொருத்தரே, ஆகட்ட பிரஷர் ஏற்றணுமா, பிளட் சுகர் ஏற்றணுமா, அதுக்கு போறது தான் ஏப்ரல், அதுக்கு போற ஒரு சிறு பொய் நாகரிகமாக மாறியிருக்கு. சிறிய பொய் பெரிய பொய்யை தங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண்ணுக்கு விருப்பமான ஒரு சாமான் விருப்பமாக இருந்து விருப்பம் இல்லைன்னு சொல்றான். அவருக்கு விருப்பமா இருக்குது, ஆனா சொல்றா இல்ல எனக்கு வாழம், எனக்கு தேவையில்லை, விருப்பம் இல்லை. இது பொய்யா? நபி அவர்கள் சொன்னார்கள், பெரிய பொய் என்று பதியப்படும், சிறிய பொய் என்று பதியப்படும். அப்துல்லா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் நான் குழந்தையாக இருந்த போது எனது தாய் என்னை அழைத்தார். மகனே வா, வந்தா ஒரு சாமான் தருவேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்தார்கள். பெண்ணே, மகன் வந்தால் என்ன கொடுப்பாய்? ஈத்தப்பழம் கொண்டு கொடுப்பேன். அப்படி நீ வந்து கொடுக்கல் என்றால் பொய் சொன்னதாக பதிவு. ஒன்றை மட்டும் நாங்கள் மறக்கக்கூடாது, ஒரு பொய் சொன்னா அந்த பொய்யில நாக்கத்தால் எங்களோட இருக்கிற மலக்கு 1 மைல் தூரம் ஓடுறாரு. லேசான வேலையில எங்களை மலக்க திரும்ப எடுக்கிறது. அதாவது ஜம்போ ஜெட்ல கொண்டு வந்தாலும் எவ்வளவு காலம் போகும்போது தெரிய வந்து சேருது மனுஷன். ஆனா எடுத்தால் ஒரு வரக்கத்தான வாழ்க்கை வரும். பொய் இல்லாத வாழ்க்கை, சத்தியத்தை நேசிக்கிற, உண்மையை நேசிக்கின்ற, வாய்மையை நேசிக்கிற மனிதர்களாக மாறும். கிடைக்கும் செய்தியெல்லாம் அடுத்தவரோட பகிர்ந்து கொள்றதே ஒருவர் சொல்கிற போதுமான பொய்யாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்தித பிகுல்லி மா சமிஅ. கிடைக்கிற செய்தி எல்லாத்தையும் உடனே பரப்புறது, உறுதிப்படுத்தாம என்ன நடக்கும்? கிடைக்கிற 10 செய்தியில கட்டாயமா 8 செய்தி பொய் செய்தியா இருக்கும்.
தன்னை அறியாமலே இவர் பொய் சொல்கிறார். பொய்யை தவிர்க்கிற இந்த பண்பு நமக்கு தேவைப்படுகிறது. நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை இறுதியாக சொல்வது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 6 விஷயங்களை நீங்கள் எனக்கு உத்தரவாதப்படுத்துங்கள், நான் உங்களுக்கு சுவர்க்கம் தருவதாக, சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று உத்தரவாதப்படுத்துகிறேன். 6 விஷயங்கள். கஷ்டமான விஷயம் இல்லை. பேசினால் உண்மை பேசுங்கள், உடன்படிக்கை செய்தால் அதனை நிறைவேற்றுங்கள், யாராவது உங்களை நம்பினால் துரோகம் செய்யாதீர்கள், உங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கரங்களால் யாருக்கும் அநியாயம் செய்துவிடாது. 6 விஷயங்கள். இந்த 6 விஷயங்களை நீங்க பேணினால் சொர்க்கத்தை நான் உங்களுக்கு உத்தரவாதப்படுத்துகிறேன் என்று சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது, பேசினால் உண்மை பேசுங்கள், உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுங்கள், யாராவது உங்களை நம்பினால் துரோகம் செய்யாதீர்கள், உங்களுடைய கற்பை ஒழுக்கத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களது கரங்களால் யாருக்கும் நோவினை செய்திருந்தார். இஸ்லாம் என்றால் வழிபாடா பண்பாடு? அது ஒரு பக்கம் வழிபாடு, இன்னொரு பக்கம் பண்பாடு. ஆனால் வழிபாடு பண்பாட்டுக்கு வழிகாட்ட, பண்பாட்டுக்கு வழிகாட்டாத வழிபாடு அரைகுறை வழிபாடாக இருக்கும். இந்த உண்மையை புரிந்து கொண்டு ரமதானை தொடர்ந்து அல்லாஹ்வுடனான உறவுகளை சீர் செய்து வழிபாடுகளை தொடர்ந்து அழகான முறையில் தொடர்வதற்காகவே அடியார்களுடனான உறவுகளை, அடுத்த மனிதர்களுடனான உறவுகளை சீர் செய்து கொண்டு பண்பாட்டின் சிகரங்களாக, குணத்தின் குன்றுகளாக மாறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக உறவுகளில், தொழில் துறவுகளில், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் நேர்மையானவர்களாக, நீதியானவர்களாக, நாகரிகமாக நடக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த வகையில் வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அமல்களை கபூல் செய்ய வேண்டும், நமது இபாதத்துகளை கபூல் செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகளை கபூல் செய்ய வேண்டும், நமது அனைத்து வழிபாடுகளையும் கபூல் செய்ய வேண்டும். மறுபக்கம் தியாகத்தோடு, அர்ப்பணத்தோடு, பண்பாட்டின் உறைவிடங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் மாற்றி அருள் புரிய வேண்டும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த இலங்கை சன்மார்க்க மேம்பாட்டுக்கான முஸ்லிம் மஜ்லிஸுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். اللهم لا تدع لنا ذنبا الا غفرته ولا هما الا فرجته ولا دينا الا قضيته ولا حاجه من حوائج الدنيا الا قضيتها يا رب العالمين. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك، من طاعتك ما تبلغنا به جنتك، من اليقين ما تهون به علينا مصائب الدنيا. اللهم متعنا باسماعنا وابصارنا وقواتنا ما احييتنا واجعله الوارث منا واجعل ثارنا على من ظلمنا. اللهم انصرنا على من عادانا. اللهم لا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا اكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا يا رب العالمين. وصلى الله وسلم على خير خلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. واخر دعوانا الحمد لله رب العالمين وجزاكم الله خيرا. والسلام عليكم ورحمه الله وبركاته.